அதை விட இந்த தப்பா கமெண்ட் பண்றீங்களா அசிங்க அசிங்கமா, நான் அந்த வார்த்தையை திருப்பி சொல்லிடுவேன். நீங்க அந்த கமெண்ட் பண்றவங்க தைரியமான ஆளா இருந்தா உங்க ப்ரொஃபைலோட ஒரிஜினல் ப்ரொஃபைல்லையும் உங்களோட முகவரியோடையும் போடுங்க, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. நான் ராம்நாத் காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்க ஆடக்கூடாது. நீங்க எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடு பிறந்த கூட்டம். நாங்க சும்மா குறுக்கு மறுக்க ஓடிட்டு இருக்காரு. வணக்கம். நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், இடைத்தேர்தலில் சீமானன் அவர்கள் வரும் மட்டும்தான் தமிழகத்துக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் தாவேகா கட்சி சரியா ஆட்சி செய்யலையா, நீங்க புதிய ஆட்சி வேணுங்கிறிய அப்படின்னு சிலரும், திமுக ஆட்சி சரியா இல்லையா, அவங்க வளர்ச்சி பாதையில் தானே தமிழ்நாட்டை கொண்டு போனாங்க அப்படின்னு சில கமெண்ட்களும் இருந்துச்சு. இது பார்த்தோன்னே நான் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும்னு நினச்சேன். தமிழ்நாட்டில் நடக்கிற 99% குற்றங்களுக்கு முக்கிய காரணமே சாராயம் மட்டும்தான். அது எல்லாருக்குமே தெரியும். சாராயம் உடலுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கு கேடுன்னு நீங்களே சொல்றீங்க. ஆனா அதை விற்கிற அரசு மட்டும் சரியானதா எப்படி இருக்கும்? ஒரு பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அந்த பெண்ணுக்கு வரன் பார்க்கும்போது அவர் படிச்சிருக்கிறாரா, அவரை கவர்மெண்ட் ஜாப்பா, அவர் ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறாரா, இல்லை அவர் ஒரு கடை வச்சிருக்காரா அப்படின்னு அவரோட திறமைகளையும் தரத்தையும் நம்ம சோதிப்போம். ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கும்போது அவர் ஒரு சாராயம் நடத்துறவரா இருந்தா நம்ம கட்டி கொடுப்போமா? நம்ம சாராயம் விற்கிறவருக்கு நாட்டை மட்டும் தூக்கி கொடுத்துட்டோம். 10 லட்சம் கோடி கடன் வச்ச ஆட்சி சரியான ஆட்சியா? இதுதான் தமிழக வளர்ச்சியில் இருக்கிறதா? கடன் இருக்கிறது வளர்ச்சி பாதையா? எந்த விதத்துல இதை நீங்க தமிழக ஆட்சி சரியா நடந்துச்சு, 2 கட்சிகளும் சரியாதான் ஆட்சி செஞ்சுச்சுன்னு நீங்க சொல்ல வர்றீங்க? அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளோட போய் கேளுங்க, அவங்க வீட்டுல அவங்க அப்பா எல்லாம் குடிச்சிட்டு பண்றத, அவங்களோட கஷ்டங்களை கேட்டு பாருங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, அரசு மருத்துவமனை, உங்க பக்கத்துல இருக்க அரசு மருத்துவமனை போங்க, அங்க ஆண்கள் வரிசையில் நிக்கிறவங்கள்ட்ட பெரும்பாலான பிரச்சனை குடியினாலையும் போதையினாலையும் தான் வரும். அப்ப அவங்கள்ட்ட கேளுங்க, ஏன் நீங்க குடிக்கிறீங்கன்னு கேட்டா என்னால விட முடியலைங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த மக்களை அடிமையாக்கி வச்சிருக்கு இந்த அரசு. நம்மளோட அன்றாட தேவையான எரிவாயு பயன்படுத்த கட்டுப்பாடு இருக்கு. 21 நாளைக்கு ஒரு தடவை தான் எரிவாயு புக் பண்ண முடியும். அப்ப இந்த சாராயத்துக்கு அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்களா? ஒரு குடிகாரருக்கு இத்தனை நாளைக்கு ஒரு தடவை தான் சாராயம் வழங்கணும், இவர் இத்தனை பாட்டில் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? இல்லையே. அப்ப எவ்வளவு வேணா குடிச்சு அவன் அழிஞ்சு போட்டோம். ஒரு அழிக்கிற பொருள், ஒரு நாட்டுக்கே கேடான பொருளை விற்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்க கேட்ட கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். எனக்கு நீங்க இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க.